யூகேல பெனிஃபிட்ஸ் எடுக்கிறார்கள் வீடு வாங்கலாமா என்கின்ற சந்தேகத்துக்கான பதில் என்னுடைய காணொளிகளை பார்த்துட்டு எனக்கு என்னை தொடர்பு கொண்டு மோர்கேஜ் தொடர்பாகவும் வீடு வாங்குற தொடர்பான சில சந்தேகங்களை கேட்கின்ற மக்கள் மிக முக்கியமா கேட்கின்ற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி என்று சொல்லலாம். என்னன்னு சொன்னா, நாங்கள் யூகேல பெனிஃபிட்ஸ் எடுக்கிறோம், அதாவது லைக் யூனிவர்சல் கிரெடிட், மற்றது பிஐபி போன்ற பெனிஃபிட்ஸை நாங்க எடுக்கிறோம். நாங்க வீடு வாங்கலாமா யூகேல? அப்படி நாங்க யூகேல வீடு வாங்கலாம்னு சொன்னா எங்களுடைய இந்த யூனிவர்சல் கிரெடிட்டோ இந்த பெனிஃபிட்ஸை நிறுத்தி விடுவார்களா அல்லது குறைத்து விடுவார்களா? நாங்கள் இவ்வளவு நாளும் யூனிவர்சல் கிரெடிட்ல இருந்து கொண்டு இப்ப வீடு வாங்க போகலாமா? ஏன்டா சில பேர் சொல்லினோம், நாங்கள் யூனிவர்சல் கிரெடிட்ல அல்லது கிளைம்ல இருந்தா வீடு வாங்க இயலாது, அதுக்கு அலோவ் இல்லை, அந்த மாதிரி சில பேர் சொல்லியிருக்கணும் சொல்லி என்ன கேட்டிருக்கணும். அதே நேரத்துல இந்த பெனிஃபிட்ஸ பேங்க் லெண்டர்ஸ் ஒரு வருமானமாக கருதுவினமா மோர்கேஜ் தர்றதுக்கு? மோர்கேஜ் அஃபோர்டபிலிட்டி செக்குக்கு இந்த யூனிவர்சல் கிரெடிட் சரி, பிஐபி பெனிஃபிட் சரி, எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸா இருந்தாலும் அந்த பெனிஃபிட்ஸ் ஒரு வருமானமா கருத்துல எடுத்துக்கொள்ளுவினமா யாரு? பேங்க், அந்த லெண்டர்ஸ். இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களோட என்னோட கேள்விகளையும் கேட்டிருக்கணும். இந்த காணொலியில இந்த கேள்விகளுக்கான பதிலா முழுமையா இந்த காணொலிய பாருங்க. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல வழமை போல லண்டன் தமிழ் மகன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு முதலா நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா இந்த காணொலிய பிளீஸ் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனமா இருந்தா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி வைங்க. முக்கியமா உங்களுடைய நோட்டிபிகேஷன் பெல்ல ஓல் என்றதை அமர்த்தி விடுங்க. அப்பதான் நான் போடுகின்ற மோர்கேஜ் தொடர்பான, வீடுகள் வாங்குற தொடர்பான புதிய நடைமுறைகள், நியூஸுகள், அப்டேட்டுகள் எல்லாமே நான் காணொலிகளாக போடும்போது உங்களுக்கு உடனுடனே சேரும். ஓகே, காணொலிக்குள்ள குயிக்கா போவோம். சொன்னது போல யூகேல பெனிஃபிட்ஸ் எடுக்கிறார்கள், கவுன்சில் கிளைம்ல இருக்கிறார்கள், அதாவது யூனிவர்சல் கிரெடிட் மற்றது பிபிஐ கிளைம், அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸை எடுக்கிறார்கள். யூகேல வீடு வாங்கலாமா என்கின்ற சந்தேகத்துக்கான பதில் எஸ், நாங்கள் வாங்கலாம். நாங்கள் முதல் பெனிஃபிட்ஸ்ல இருந்தாலும் சரி, இப்ப பெனிஃபிட்ஸ்ல இருந்தாலும் சரி, நாங்க வீடு வாங்கலாம். சட்ட ரீதியான எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. நீங்க பெனிஃபிட்ஸ்ல இருந்துட்டீங்க அதனால நீங்க வீடு வாங்க முடியாது, மோர்கேஜுக்கு போக முடியாது என்றதெல்லாம் போய். இந்த வீடு வாங்குறதுக்கும் பெனிஃபிட்ஸுக்கும் டைரக்டா சம்பந்தம் இல்லை. வீடு வாங்குறதுன்றது மோர்கேஜோட சம்பந்தப்பட்டது. மோர்கேஜ் தருகின்ற வங்கிகள், லெண்டர்ஸ் எங்களுடைய அஃபோர்டபிலிட்டியை செக் பண்ணிட்டு எங்களுக்கு மோர்கேஜ் தெரிவினமா ஆக இருந்தா, அவர்கள் எங்களுக்கு மோர்கேஜை தர தயாராக இருந்தா நாங்க வீட வாங்கலாம். நாங்கள் கிளைம்ல இருக்கிறோமா இல்லையான்றதை பற்றி பிரச்சனை இல்லை. ரெண்டாவது சந்தேகம், நாங்க எடுக்கின்ற பெனிஃபிட்ஸ இந்த பேங்க், இந்த லெண்டர்ஸ் அதையும் ஒரு வருமானமாக கணக்கில் எடுப்பினமா? எங்களுடைய மோர்கேஜ் அஃபோர்டபிலிட்டியை செக் பண்ணும்போது இந்த யூனிவர்சல் கிரெடிட்டையும் ஒரு வருமானமா எடுத்துக்கொள்வினமா என்று சொன்னா எஸ், எடுப்பினோம். ஆனா இதுல எல்லா லெண்டர்ஸும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா வங்கிகளும் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொரு வங்கிகளுக்கும் தனித்தனியா அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. சில வங்கிகள் முழுமையாவே எடுத்துக்கொள்ளுவினம், சில வங்கிகள் 50% எடுப்பினம், 75% எடுப்பினம், சில வங்கிகள் எல்லா பெனிஃபிட்ஸையும் கணக்கில் எடுக்க மாட்டேன், குறிப்பிட்ட சில பெனிஃபிட்ஸை மட்டும் கணக்கில் எடுப்பினோம். இது என்னத்துல தாங்கி இருக்குன்னு சொன்னா, முக்கியமா லெண்டர்ஸ் என்ன பார்ப்பினோம்னு சொன்னா, மோர்கேஜுக்கு வர்ற ஆட்களுக்கு ஒரு ரெகுலரான, கன்சிஸ்டன்டான, அதாவது தொடர்ச்சியா ஒழுங்கா கிடைக்கின்ற வருமானத்தை கணக்கில் எடுப்பினோம். அதாவது வங்கிகள், இந்த லெண்டர்ஸ் எங்களுடைய அஃபோர்டபிலிட்டி செக்க செய்யும் போது இந்த பெனிஃபிட்ஸையும் ஒரு வருமானமாக சேர்த்து கொள்ளுவினோம். நாங்க வேலை செய்வோம், எங்களோட வேலையிலிருந்து ஒரு வருமானம் பெறும், அதோடு சேர்த்து இந்த பெனிஃபிட்ஸையும் ஒரு வருமானமாக சேர்த்து அதையும் கூட்டி எங்களுடைய அஃபோர்டபிலிட்டி எவ்வளவு இருக்குது மோர்கேஜுக்குன்றதை கணிப்பீடு செய்வினோம். சில நேரத்தில் உங்களுக்கு புலையான ஒரு புரிதலும் கிடைச்சிடும். எப்படின்னு சொன்னா, பெனிஃபிட்ஸ் எடுக்கிறார்களுக்கு மோர்கேஜ் கிடைக்கும் என்ற மாதிரி வந்துடும். அப்படி இல்லை, நாங்க எடுக்கின்ற அந்த பெனிஃபிட்ஸையும் ஒரு வருமானமாக எங்களுடைய மற்ற வருமானங்களோட சேர்த்து கணிப்பீடு செய்வினோம். நாங்க சில நேரம் யோசிக்கலாம், எங்களுக்கு வருமானம் காணாம தான் நாங்களே பெனிஃபிட்ஸ் எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு மோர்கேஜை எடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு எப்படி அஃபோர்டபுளா இருக்கும் என்று யோசிக்கலாம். ஆனா யூகே பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா, 1 லட்சம் பவுண்டுகளுக்கு கூட 3 பெட்ரூம் ஹவுஸ் வாங்கலாம். லண்டன்ல தான் 5 லட்சம் 6 லட்சத்துக்கு போகுது. ஆனா இப்ப வடக்கு நோக்கி போனோம்னு சொன்னா, அப்படியே மில்டன் கிங்ஸ், அப்படியே பர்மிங்ஹாம்,
மான்செஸ்டர், லீட்ஸ், நியூகாஸ்டல், ஸ்காட்லாந்து போய் கொண்டிருந்தோம்னு சொன்னா ஒரு 1,00,000 பவுண்டுக்கு 3 பெட்ரூம் ஹவுஸ் வாங்கக்கூடிய இருக்கு. ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள் வேலை செய்யறார், அப்ப ஒரு 25,000 இல்ல 30,000 வருமானம் பெறுகிறார் என்று சொன்னாலுமே அந்த ஃபேமிலியில இருக்கிற ஆட்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரி பெனிஃபிட்ஸ் கூட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்படி என்னும் போது 1,00,000 பவுண்டுக்கான மோர்கேஜை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆனா என்ன, வேலை வாய்ப்பு மற்ற வேறு விடயங்களுக்காக எல்லாருமே லண்டன்ல இருக்கணும்னு ஆசைப்படுறது அது ஒரு விடயம் இருக்கு. யூகேயை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா மக்கள் எடுக்கின்ற பெனிஃபிட்ஸை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று மீன் டெஸ்டட் பெனிஃபிட்ஸ், மற்றது நான் மீன் டெஸ்டட் பெனிஃபிட்ஸ். மீன் டெஸ்டட் பெனிஃபிட்ஸ் என்றது நாங்க அதுக்கு உதாரணமா யூனிவர்சல் கிரெடிட்டை சொல்லலாம். அதாவது நாங்க எடுக்கின்ற பெனிஃபிட்ஸ் எங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில கொடுக்கப்பட்டால் அதை மீன் டெஸ்டட் பெனிஃபிட்ஸ் சொல்லலாம். யூனிவர்சல் கிரெடிட்டை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தெரிவிக்கணும். வருமானம் கூடினா யூனிவர்சல் கிரெடிட் குறையும், அதே போல வருமானம் குறைஞ்சா யூனிவர்சல் கிரெடிட் கூடும். நான் மீன் டெஸ்டட் என்றது வருமானத்துல தங்கி இருக்காது. உதாரணத்துக்கு பிஐபி கிளைம், அதாவது பர்சனல் இண்டிபெண்டன்ட் பேமெண்ட். அந்த பெனிஃபிட்ஸ் யாருக்கு கொடுக்கப்படும் சொன்னா அது அவங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும், டிசேபிலிட்டி இருக்கும், அல்லது அவங்களுக்கு நீண்ட காலமான ஒரு வருத்தங்கள்லாம் இருக்கும். அப்படியான ஆட்களுக்கு தான் அந்த பர்சனல் இண்டிபெண்டன்ட் பேமெண்ட் கொடுப்பினோம். அது அவங்களுடைய வருமானம் கூடியான குறைஞ்சா என்ன அதுல மாற்றம் இருக்காது. ஏனென்றால் அவங்களுக்கு டிசேபிலிட்டி அடிப்படையில தான் அதை கொடுப்பினோம். அதனால அது தொடர்ச்சியாக அந்த வருமானம் அவங்களுக்கு போய்கொண்டே இருக்கும். இந்த மாதிரியானதை மோஸ்ட் ஆஃப் த லெண்டர்ஸ் கருத்தில் எடுப்பினோம். யூனிவர்சல் கிரெடிட்டும் கருத்தில் எடுப்பினோம். ஆனா யூனிவர்சல் கிரெடிட் வருமானம் கூட குறைய ஏறுகிறங்கிறதால சில லெண்டர்ஸ் அதை கருத்தில் எடுக்க மாட்டோம். அதனால மோர்கேஜுக்கு நாங்க பெனிஃபிட்ஸ் இருக்கிறாக்கள் போகும்போது அந்த லெண்டர்ஸ் யார் எங்களுடைய பெனிஃபிட்ஸை கருத்தில் எடுக்கினமோ அவங்கள்ட்ட போவதனூடாக மோர்கேஜ் செய்யறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். அதனால இந்த பெனிஃபிட்ஸை எல்லா லெண்டரும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றதும் இல்லை, முழுமையாக ஏற்றுக்கொள்றதும் இல்லை. சொன்ன மாதிரி ஒவ்வொரு லெண்டர்ஸுக்கும் தனித்தனியே அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்குது, அவங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். சொல்ல போனா வங்கிகள் லெண்டர்ஸ் என்னத்தை கருத்துல எடுப்பினோம்னு சொன்னா மோர்கேஜுக்கு வாரவர் பெனிஃபிட்ஸ்ல இருந்தாருன்னு சொன்னா அந்த பெனிஃபிட்ஸ் அவருக்கு தொடர்ச்சியாக ஒரு நிலையான அமௌண்டா அவர்களுக்கு எதிர்காலத்திலையும் கிடைக்குமா இல்லையான்றதை கருத்துல கொள்ளும். அப்பதானே அவர்கள் மோர்கேஜ் எடுத்தாலும் அந்த பெனிஃபிட்ஸை கொண்டு அந்த மோர்கேஜ் அடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை வங்கிகள் உறுதிப்படுத்தி கொள்ளும். அடுத்தது பெனிஃபிட்ஸ்ல இருக்கிறார்கள் வீட வாங்கின பிறகு பெனிஃபிட்ஸ் கட் பண்ணப்பட்டுருமா அல்லது குறைக்கப்பட்டுருமா என்ற ஒரு சந்தேகம். எப்படின்னு சொன்னா பெனிஃபிட்ஸ் வீடு வாங்கின பிறகும் பெனிஃபிட்ஸை முழுமையா நிப்பாட்டிவிடணும்ன்றது அர்த்தம் இல்லை. பெனிஃபிட்ஸை அரசாங்கம் கொடுக்குதுன்னு சொன்னா அந்த குடும்பத்தை ரன் பண்றதுக்கான வருமானம் இல்லாத பட்சத்துல குறைவா இருக்கிறதால அதை நிரப்புறதுக்காக தான் அந்த பெனிஃபிட்ஸை கவர்மெண்ட் கொடுக்குது. வீடு வாங்கிட்டினம், வீட்டு ஓனர் ஆயிட்டினம், அதனால பெனிஃபிட்ஸை எடுக்கலாம்ன்றது அர்த்தம் இல்லை. வீட்டு உரிமையாளர்கள் பெனிஃபிட்ஸை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். நாங்க பெனிஃபிட்ஸ்ல இருந்து கொண்டு வீடு வாங்க போனோம்னு சொன்னா எங்களுக்கு அதை முழுமையா நிப்பாட்டப்படும் அர்த்தம் இல்லை. என்ன நடக்கும் என்று சொன்னா இவ்வளவு காலம் உதாரணத்துக்கு ஒரு யூனிவர்சல் கிரெடிட்ல இருக்கிறவர் ரெண்டு வைப்போம். அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சல் கிரெடிட்ல பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பேமெண்ட் சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுப்பினோம். அதுக்கப்புறம் ஹவுசிங் சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுப்பினோம். அதுக்கப்புறம் சில்ட்ரன் சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுப்பினோம். இந்த 3 கேட்டகரியில கொடுத்து தான் ஒரு ஐடியா யூனிவர்சல் கிரெடிட் அமௌண்ட் கொடுப்பினோம். அப்ப இந்த யூனிவர்சல் கிரெடிட்ல வீடு வாங்கின பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா அவருக்கு அந்த வீட்டுக்காக கொடுக்குற பெனிஃபிட்ஸை நிப்பாட்டிடுவோம். ஏன்னு சொன்னா வீடு வாங்கிக்கு முதல்ல வாடகைக்கு தான் இருந்தவர், அப்ப அந்த வாடகை காசை யூனிவர்சல் கிரெடிட் பே பண்ணும். ஆனா இவர் வீட்டு உரிமையாளர் ஆனார்னு சொன்னா அந்த வீட்டுக்காக கொடுக்கின்ற ஹவுசிங் பெனிஃபிட்ஸை யூனிவர்சல் கிரெடிட்ல இருந்து எடுத்துருக்கணும். அதனால வீடு வாங்கின பிறகு பெனிஃபிட்ஸ் நிப்பாட்டப்படும், ஃபுல்லா நிறுத்தி விடணும்ன்றது பொய்யான கதை. பெனிஃபிட்ஸ்ல இருக்கிற ஆட்கள் வீடு வாங்குறதுக்கு போது மோர்கேஜுக்கு போகும்போது எப்படி தங்களுக்கான சான்சஸ் வாய்ப்புகளை எப்படி கூட்டலாம்ன்றதை பார்ப்போம். ஒன்று, எங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை ஸ்ட்ராங் ஆக்கணும். கிரெடிட் ஸ்கோரை கிளீனா வச்சு கொண்டு போனோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த சிக்கல் வராது. அதனால எங்களுடைய பேமெண்ட்டுகளை ஒழுங்கா பே பண்ணி எந்த ஒரு பேமெண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் டிஃபால்ட்டுக்கு விடாமல் கிரெடிட் ஸ்கோரை நல்லபடியா பில்டப் பண்ணி நாங்கள் நல்ல கிரெடிட் ஸ்கோரோட போனோம்னு சொன்னா எங்களுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் மோர்கேஜ்ல. ரெண்டாவதா ஏழுமான அளவுக்கு நாங்க டிபாசிட்டை கூட போட பார்க்கணும். ஸோ டிபாசிட்டை கூட போடும்போது எங்களுக்கான லோன் அமௌண்ட் குறையும். இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கிறாங்க. நாங்கள் மோர்கேஜுக்கு போய் வீடை வாங்கும் போது மிக முக்கியமாக ஒரு 3 விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ளணும். ஒன்று,
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க வீடை வாங்கிட்டோம்னு சொன்னா எங்களோட ஹவுசிங் பெனிஃபிட்ஸ் நிறுத்தப்பட்டு விடும். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெனிஃபிட்ஸை வந்து லெண்டர்ஸ் பேங்க் வந்து ரிவ்யூ பண்ண வேண்டி இருக்கும். அதாவது சில பெனிஃபிட்ஸ் வந்து லாங் டைமா கன்ஃபார்மா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பெனிஃபிட்ஸ் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கிடைக்கும்ன்ற மாதிரியான பெனிஃபிட்ஸ்களும் இருக்கு. அந்த பெனிஃபிட்ஸ்களை லெண்டர்ஸ் வந்து ரிவ்யூ பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மோர்கேஜ் டேர்ம் மோர்கேஜ் நாங்கள் பெனிஃபிட்ஸில் மோர்கேஜ் இருக்கும்போது எவ்வளவு காலத்துக்கு மோர்கேஜ் கொடுக்குறன்ற ஒரு சிக்கல் வரும். சில பெனிஃபிட்ஸ் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால லெண்டர்ஸ் அதையுமே கன்சிடர் பண்ணுவினோம். அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கிடைக்கின்ற பெனிஃபிட்ஸ் மோர்கேஜ் டேர்ம்ல ஒரு செல்வாக்க செலுத்தும். இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் கருத்துல கொள்ள வேணும். சில பேர் பெனிஃபிட்ஸ்ல இருந்துட்டு இப்ப வீடு வாங்கியிருப்பீங்க. சில பேர் பெனிஃபிட்ஸ் இருக்கிறார்கள், வீடு வாங்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுவீங்க. உங்களுடைய அனுபவங்கள், வீடு வாங்கின பிறகு கிரெடிட்டோ பெனிஃபிட்ஸோ நிறுத்தப்பட்டதா அல்லது குறைக்கப்பட்டதா, என்ன மாதிரியான உங்களோட அனுபவங்களை கொமெண்ட்ஸா பதிவு செய்யுங்க. என்னடா பாக்குறாக்களுக்கு பிரியோசனமா இருக்கும். இந்த காணொலி முழுக்க முழுக்க இந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கான ஒரு காணொலியாக தான் எடுத்திருக்கிறேன். இதை நீங்க முழுமையான ஒரு கைடா எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் தனிப்பட்ட குடும்பத்துக்கும் சூழ்நிலைகள் வேறையா இருக்கும். பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஃபைனான்சியல் சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாமே வித்தியாசப்படும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் நோட்டிபிகேஷன் பெல்ல அமர்த்தி விடுங்க. அப்பதான் நான் கொடுக்கின்ற காணொலிகள் உங்களுக்கு வரும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.